அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்று சோபகிருது வருடம் மாசி மாதம் 16வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி 2024வது வருடம். இன்று புதன்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் புதன் கிரகம். இன்றைய தினத்தை அதிகாரம் செய்து ஆதிக்கம் செய்து வழிநடத்தக்கூடிய புதன் கிரகத்தின் அதிதேவதையாக வணங்கி வரக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்டு அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதர். இன்றைய தினம் நாம் அனைவரும் ரங்கநாதரை வணங்கி வழிபாடு செய்வதென்பது நம் அனைவருக்கும் அனைத்து வகையான நற்பலன்கள் கிடைப்பதற்கு பெரும் உதவியாக இருக்கும். இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தியாக இருக்கிறது. சங்கடங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய கன்னிமூல கணபதியை வழிபாடு செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நட்சத்திரம் காலை 7:32 வரை சந்திரனின் அஸ்த நட்சத்திரம், அதாவது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரமும், அதற்கு அடுத்து செவ்வாயுடைய சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய ஆரம்பிக்கிறார். இன்றைய திதி காலை 2:32 வரை சதுர்த்தி திதியும் அதற்கு பிறகு பஞ்சமி திதியும் நடைமுறைக்கு வர இருக்கிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையும். இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை 10:30 முதல் 12 மணி வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி கும்ப ராசி. இன்றைய தினத்தின் சந்திராஷ்டம நட்சத்திரம் கும்ப ராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய புரட்டாதி நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் கன்னி ராசியில் காலை 7:32 பிறகு செவ்வாயின் சித்திரை நட்சத்திரத்தில் தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார். கன்னி ராசி என்பது காலச்சக்கரத்திற்கு 6வது வீடாக அமைகிறது. கன்னி ராசியில் இருந்துதான் ஒருவருக்கு வேலை அமைகிறது, உடல் உழைப்பை கொடுக்கிறது, உடல் ஆரோக்கிய குறைபாட்டை தருகிறது, வம்பு வழக்குகளை கொடுக்கிறது. இவை அனைத்துமே கன்னி ராசியில் இருந்துதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கிடைக்கிறது. கன்னி ராசியில் இருந்து 5, 9வது ஸ்தானங்களாக இருக்கக்கூடிய மகரம், ரிஷபம், கன்னி, இந்த 3 ராசிகளுமே உறவு பாலம் கொண்டு இயங்கக்கூடியது. அதாவது கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரமும், மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரமும், ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீர்ஷ நட்சத்திரமும், இந்த 3 நட்சத்திரங்களுமே செவ்வாய்க்கு உரிய நட்சத்திரங்களாக இருக்கிறது. அதனால் கன்னியில் செல்லக்கூடிய சந்திரன் மகரம், ரிஷபம், இந்த 3 ராசிகளும் தொடர்பு கொண்டு இன்றைய தினத்தை இயக்க இருக்கிறார். அவருடைய இந்த இயக்கம் என்பது 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்கள் கொடுக்க போகிறது என்பதை பார்ப்போம். விதி வலிமையானது. அந்த விதி எந்த வழி செல்கிறதோ அந்த வழி மதி செல்கிறது. மதி எந்த வழி செல்கிறதோ அதன் வழியில் கதி செல்கிறது. கதி எந்த வழியில் செல்கிறதோ அந்த வழியில் நாம் அனைவரும் செல்கிறோம். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை இயக்கக்கூடிய சூத்திரமாக இருக்கிறது. விதிவழி மதி செல்லும், மதிவழி கதி செல்லும், கதிவழி நாம் செல்வோம். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அவரவர் மனநிலையில் அவரவர் எண்ணங்கள் வழியில் எந்த வழியில் சென்றாலும் அந்த வழியில் செல்வதென்பது அவருடைய விதி மதி கதியை பொறுத்தே அமையும். மேஷம் ராசி அன்பர்களே, கன்னி ராசியிலிருந்து இன்றைய தினத்தின் பலன்கள் உங்களை நோக்கி வர இருக்கிறது. வெற்றி ஸ்தானத்தின் பயணம் என்பது இன்றைய தினம் உங்களுக்கு பந்தபாசத்தையும் மற்றவர்களோடு மனமிட்டு பேசக்கூடிய சிறப்பான தன்மையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 6ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன், 6வது வீடு என்பது வேலையை தரக்கூடிய வீடு. 6வது வீடு என்பது வேலையை தரக்கூடிய வீடு. இந்த வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் மேச ராசி அன்பர்களுக்கு வேலை வழியில் பணவரவை சிறப்பாக தருவதற்கான அமைப்பை பெற்றிருக்கிறார்.
இன்றைய தினத்தின் பண வரவுகள் சிறப்பாக இருக்கப் போகின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் இதுவரை இருந்து வருகின்ற கடன் பிரச்சனைகள் எல்லாமே ஒழியக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் குரு இருக்கின்ற காரணத்தால் குரு அன்பு பாசம் தெய்வீகங்களுக்கு காரகமாக இருக்கக்கூடிய மகாசக்தி. அன்பர்களே, உங்களுக்கு பிடித்தவர்களுடன், உங்களை விரும்பக்கூடிய அன்பான உறவுகளுடன் நெருங்கி பழகக்கூடிய அன்பு பாசம் காதல் இது போன்ற உணர்வுகளை உங்களுக்கு தந்து மகிழ்ச்சியையும் உல்லாசத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, 5வது வீடு என்பது கன்னி ராசி. இந்த வீட்டின் பலன்கள் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் உறுதியையும் தரக்கூடிய சிறந்த நாளாக இருக்கப் போகிறது. 5ஆம் வீட்டில் செல்கின்ற சந்திரன் இன்றைய தினத்தின் உங்களது உறவு நிலைகளை கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் அதிக அளவு அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய காதலர் தினமாக அமைய இருக்கிறது. அன்பர்களே, உங்களது நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறுவதற்கு வழி பிறக்க இருக்கிறது. நிழல் போன்ற கனவுகள் எல்லாமே நிஜமாகி கொண்டிருக்கும். காணல் நீர் என நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்ற அனைத்துமே கரைந்து காணாமல் போய்விடும். உங்கள் வீட்டதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுபகாரியங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு அந்த காரியங்கள் உங்களுக்கு எளிதில் கைகூடக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. மேலும் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வகையான நல்ல முயற்சிகளுக்கும் நல்ல ஆதரவை உங்களது உற்றார்களும் உறவினர்களும் தந்து உங்களுக்கு உதவியாக இருக்கப் போகிறார்கள். மிதுனம் ராசி அன்பர்களே, கன்னி ராசி என்பது தாய் வீடாக அமைகிறது. தாயை குறிக்கக்கூடிய வீடு மாதுருஸ்தானம். இதன் பலன்கள் உங்களுக்கு ஆழ்ந்த அறிவையும் தன்னடக்கத்தையும் தரக்கூடிய மிக சிறந்த குணங்களை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. உங்களது ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கி தரவும் இருக்கிறது. உங்கள் வீட்டதிபதி புதன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். பொதுவாக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு தொழில் ரீதியாக இருந்து வந்த எதிர்ப்புகள், தொல்லைகள், துயரங்கள் எல்லாம் மறையக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இவர்கள் எங்களது எதிரிகள் என நீங்கள் நினைத்து கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுமே உங்களுடன் அன்பாக நட்பாக பழகக்கூடிய சூழ்நிலையும் உருவாகப் போகிறது. இன்றைய தினம் சிறப்பான தினம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் நீங்கள் திறமையோடு செயல்பட இருக்கிறீர்கள். உங்கள் உழைப்புக்கான ஊதியம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. உங்கள் மனது மகிழ்ச்சி அடைந்து இந்த நாளை இனிமையாக உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான நாள் இந்த நாள். கன்னி ராசியிலிருந்து இளைய சகோதரத்தின் நன்மைகள் வரக்கூடிய சிறப்பான நாள். உங்களுடைய இளைய சகோதரர், இளைய சகோதரிகளின் வழியில் நன்மைகள் பல அன்பு பாசத்தோடு கொண்டு வந்து சேர்க்கப் போகின்ற நாளாக இருக்கும். உங்கள் வீட்டதிபதி 3ஆம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் என்பது உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய அமைப்பும் அன்பு பாசம் கரைபுரண்டோடக்கூடிய அமைப்பாகவும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ஆயுளும் ஆரோக்கியமும் சிறப்பாக கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. 3ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். தகவல் தொடர்பு துறை சார்ந்து, போக்குவரத்து துறை சார்ந்து, தபால் துறை சார்ந்து, வேலை தொழிலில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் இருக்கக்கூடிய 3வது வீட்டின் நடைமுறை செயல்பாடு என்பது முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்கப் போகிறது. அதாவது கேது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய கிரகமாக இருக்கிறார். சிம்மம் ராசி அன்பர்களே, குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய 2வது வீடாகிய கன்னி ராசியின் பலன்களை இன்றைய தினம் நீங்கள் அனுபவிக்க இருக்கிறீர்கள். இன்றைய தினம் என்பது சாந்த குணத்தோடு பந்த பாசத்தையும் உங்கள் மனதில் உருவாக்க இருக்கிறது. உங்கள் வீட்டதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறார். சூரியன் 7ஆம் இடத்தில் இருந்து பணவரவை சிறப்பாக்கி தந்து உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சுபீட்சத்தையும் நிலைநிறுத்த செய்ய இருக்கிறார். குடும்பஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன், அதாவது 2ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மற்றும் மனைவியிடையே அன்பையும் பாசத்தையும் இருமடங்காக்கி தந்து உங்களது இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெருக செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும்.
கன்னி ராசி அன்பர்களே, சித்திரை நட்சத்திரத்தில் உங்கள் வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சிறப்பாக்கி தரக்கூடிய நாளாக இந்த நாள் நல்ல நாளாக இருக்கப் போகிறது. கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களது அழகிய சிறப்பான நல்ல குணங்கள் கொண்ட குழந்தைகள் வழியில் சந்தோஷமும் பூரிப்பும் அடையக்கூடிய சிறந்த நாளாக நல்ல நாளாக உங்களுக்கு அமைய இருக்கிறது. இது போன்ற நல்ல நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் நடக்க இருக்கின்ற காரணத்தால் குடும்பத்தின் ஒற்றுமை மேலும் சிறப்பாக போகிறது. உங்கள் வீட்டதிபதி புதன் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது கும்ப ராசியில் சனியுடைய வீட்டில் புதன் இருக்கிறார். 6வது வீடு என்பது சிறப்பான செயல்களை தரக்கூடியது. அதன் வழியில் நீங்கள் செய்ய போகிற இன்றைய செயல்பாடுகள் என்பது இந்த செயல் நல்ல செயலா அல்லது கெட்ட செயலா என நீங்கள் ஆய்வு செய்து முன் எச்சரிக்கையோடும் முன் யோசனையோடும் அந்த செயலை செய்ய போகிற சிறப்பான நாளாக உங்களுக்கு இந்த நாள் இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, விரயஸ்தானம் என்றும் சொல்லலாம், முதலீடுகள் செய்யக்கூடிய வீடு என்றும் சொல்லலாம். அதாவது கன்னி ராசியை இவ்வாறு துலாம் ராசி அன்பர்கள் சொல்லலாம். இன்றைய தினம் என்பது தன்னடக்கத்தையும் பெரிய மனித தன்மையும் தரக்கூடிய சிறப்பான நாள், நல்ல நாளாக இருக்கிறது. 5ஆம் வீட்டினுடைய அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார் என்றால் கும்ப ராசியினுடைய அதிபதி கும்ப ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். 5வது வீடு என்பது அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மேன்மை தங்கிய உணர்வுகளை கொடுக்கக்கூடியது. அதன் வகையில் தெய்வீக காதல் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அதன் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் செயல்பாடுகளுக்கும் நன்மை தரக்கூடிய வகையில் இன்றைய தினம் இருக்கப் போகிறது. அதே போல கள்ளக்காதல் தொடர்பான தேவையில்லாத நல்ல காதலுக்கு எதிராக இருக்கக்கூடிய கள்ளக்காதல் தொடர்பான முயற்சிகளுக்கு தடைகளையும் தடங்கல்களையும் சனி பகவான் கொடுக்க இருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனுகூலங்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அவ்வாறு கிடைக்கக்கூடிய அனுகூலங்களை கொண்டு எதையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகப் போகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தின் நற்பலன்கள் கன்னி ராசியில் இருந்து உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது தைரியமும் சுய சிந்தனையும் கொண்டு இருக்கிறது. அதன் காரணமாக உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலைத்து நிற்கக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. உங்கள் வீட்டதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடம் என்பது நிம்மதியை தரக்கூடியது, மன அமைதியை கொடுக்கக்கூடியது. விருச்சிக ராசி அன்பர்களில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பணியில் நிம்மதியான செயல்பாட்டையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகளையும் நீங்கள் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இடமாற்றங்களையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. தனுசு ராசி அன்பர்களே, கன்னி ராசி என்பது கர்மஸ்தானமாக அமைகிறது. கர்மஸ்தானம் என்பது நாம் செய்த கர்மாக்களின் வழியில் நமக்கு தொழில் வேலை அமைந்து நம்மளுடைய அடிப்படை தேவைகளை அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய வீடு தனுசு ராசி அன்பர்களுக்கு கன்னி ராசியாக அமைகிறது. உங்கள் வீட்டதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இதுவரை இருந்து வந்த சிறிய பெரிய ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் குறையக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. மேலும் உங்களது குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் உங்களது அனைத்து பிரச்சனைகளையுமே நீங்கள் சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு பிறக்க இருக்கிறது. 10ஆம் இடத்தில் செல்கின்றார் சந்திரன். 10ஆம் இடம் என்பது வேலை தொழிலை குறிக்கக்கூடியது. பொதுவாக பூமி, மனை, வண்டி, வாகனம் இது தொடர்பாக தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் செய்து வரக்கூடிய தொழில் வகையில் யோகத்தை தரக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் இருக்கும். மகரம் ராசி அன்பர்களே, புண்ணியஸ்தானத்தின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதாவது சிறந்த அறிவையும் நிறைவான ஆற்றலையும் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. 9ஆம் இடத்தில் சந்திரன் சென்று கொண்டிருக்கிறார். 9வது வீடு என்பது முதல் திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வந்து 2வது திருமணத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நல்ல வீடு. அதாவது மகர ராசி அன்பர்களில் முதல் திருமணம் தடங்கள் விவாகரத்து ஆகி 2வது திருமணம் நோக்கி
நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வகையான முயற்சிகளுக்கும் நற்பலன்களை கொண்டு வந்து தரக்கூடிய செயல்பாடை சந்திரன் உங்களுக்கு தருவார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு தனது தாய் நாட்டிலிருந்து நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறார். கும்பம் ராசி அன்பர்களே, கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு 8வது வீடாக அமைகிறது. அன்பான வாசக நேயர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் கன்னி ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களை தனிமனித ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், அல்லது உங்களது தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களது ராசி பலனை சரியாக தெரிந்து கொள்ள உங்களது ஜாதகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். 8ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் எதிர்பாராத வகையில் நன்மையோ அல்லது தீமையோ தரக்கூடிய வகையில் வேலை செய்வார். கும்பராசி அன்பர்களே, எதிர்பாராமல் நன்மை தரக்கூடிய வகையில் நீங்கள் விரும்பக்கூடிய உங்களை மிகவும் நேசிக்கக்கூடிய அன்பான உறவுகளிடமிருந்து நீங்கள் எதிர்பாராத வகையில் இன்பங்களை பெற்றுத்தரக்கூடிய சந்தோஷமான நாளாக அமைய இருக்கிறது. 8ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். இன்றைய தினத்தின் உடல் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது உடல் உறுப்புகள் அதிக உற்பத்தியை தர இருக்கின்ற காரணத்தால் சர்க்கரை மற்றும் பிரஷர் உள்ளவர்கள் தங்களது அளவுகளை கண்காணித்து கொள்ள வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கும். மீன ராசி அன்பர்களே, கன்னி ராசி என்பது கலஸ்திரஸ்தானமாக உங்களுக்கு அமைகிறது. 7ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் உங்கள் குடும்பத்தில் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த கணவன் மற்றும் மனைவியிடையேயான சுணக்கமான நிலைப்பாடுகள் எல்லாமே நிலை மாறி மன வருத்தங்களும் வாக்குவாதங்களும் கவலைகளும் அனைத்துமே நிலைப்பாடுகள் மாறி குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து தரக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது. உங்கள் வீட்டதிபதி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தெய்வ வழிபாடை சிறப்பாக்கி தரக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடிய குரு உங்களில் குலதெய்வ கோயில் எங்கு இருக்கிறது என்று தெரியாமல் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய குல தெய்வ கோயில் இருக்கக்கூடிய இடம் தெரிந்து அந்த கோவிலுக்கு வழிகாட்டக்கூடிய தெய்வீகமான நாளாகவும் இந்த நாள் இருக்கப் போகிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.